ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த அவல் வச்சு வெள்ளை அவலுங்க இது. நீங்கள் வந்து ரெட்டு கலர் அவல் கூட இருக்கும், அதில் கூட செய்யலாம். உங்களுக்கு என்ன அவல் கிடைக்குதோ அந்த மாதிரி செய்யுங்க. ஒரு கப்பு அளவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நாங்கள் லட்டு பண்ணலாங்க. லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து வெல்லம் ஒரு கப்பு, இது வந்து ஒரு கப்பு. இதே இதில் வந்து இந்த அளவு போட்டிருக்கிறேன். அதுலேருந்து ஒரு கப்பு வந்து வெல்லம், அரை கப்பு வந்து நெய், அரை கப்பு உடச்சக்கல்ல, அரை கப்பு வந்து வேர்க்கடலை. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ முந்திரி, பாதாம், உங்கள் இஷ்டம் எது போட்டிங்களோ போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இவ்வளோ தான் இந்த பொருள் தேவை. வாங்க நீங்கள் செய்கிறது பார்க்கலாம். நான் வந்து கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடாகட்டும். இந்த அவல் வந்து இதில் எதுவுமே போடாமல், எண்ணெய் நெய்யெல்லாம் எதுவுமே போடாமல் இந்த அவல் போட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காவும் இதுலேயே போட்டுடுங்க. அப்புறம் இந்த ஒற்றைக்கல்லை வந்து இது அப்படியே இதில் போட்டுடுங்க. இந்த வேர்க்கடலையும் இதுலேயே போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நல்லா வந்து வரப்படட்டும். இது வந்து நல்லா வரப்பட்டுச்சு. இது வந்து ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக அடிச்சிட்டு, ரவை மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவை மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடாகும். இதில் வந்து கொஞ்சமாக நெய் போடலாம். நாங்கள் இந்த பாதாம் முந்தியெல்லாம் எடுக்கல, அது போட்டுக்கலாம். இல்லை, வறுத்தி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த முந்திரி கடாயிலேயே கொஞ்சமாக தண்ணி போடலாம். வெல்லம் இருக்குல்ல, இது சுத்தமான வெல்லங்க. இது தூள் வெல்லம், சூப்பராக இருக்கும். இது மண் தூசியெல்லாம் எதுவுமே இருக்காது. பாக்கெட்டில் தான் வாங்கினேன் நான். அது இதில் போட்டுக்கலாம். வெறும் கரைஞ்சி நல்லா இது வரட்டும். பாகுவெல்லாம் தேவையில்லை, கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா கரையட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இது நான் ஒரு டம்ளர் போட்டேங்க தண்ணி. இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, இந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணணும். நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவில் வச்சுடுங்க. ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, நல்லா வெட்டியாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வைங்க. இதுலேயே வெந்துடும். உங்களுக்கு எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து இப்போ நாங்கள் கொஞ்சமாக நெய் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் நான்ஸ்டிக் வச்சா வெட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி கலக்கி ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு இதில் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆறட்டும். இது சக்கரை இப்போ நாங்கள் வறுத்து வச்சுருக்கிறோம்ல பாதாம் முந்திரி, அது அப்படியே இதில் போட்டுக்கலாங்க. நெய் கூட இதில் போட்டேன் நான். அப்படியே இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா பாதி ஆறிச்சிக்க. நல்லா கலக்கி விட்டு நல்லா போட்டு இப்போ வந்து நாங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக கையில் வந்து நெய் தடவி கொஞ்சமாக லட்டு, உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ லட்டு பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்படி இருக்குது. பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நான் இப்போது வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவளே சாப்பிடாமல் இருந்த பசங்க அவள் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய், எல்லா ஆஃபீஸ்.